உட்கார் உட்கார். என்னடா? அது வர வர நீ உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. டேய், குழந்தை இருக்கால. குழந்தை இருக்கா, ஆனா அவ தனியா இருக்காளே. அவளுக்கு துணைக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேண்டாமா? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்கிட்ட வச்சுக்காம வேற யார்கிட்ட போய் வச்சுக்குவேன்? ஆனா உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. டேய், எல்லாம் இருக்கு. அதுக்குன்னு இடம் பொருள்னு இருக்குல்ல. ஒரு புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமா சிரிச்சு பேசுறதுக்கான நேரமே நைட்டு தான். நீ என்னடா கிட்டவே ஆண்டோட மாட்டேன்றா. அச்சச்சோ. சரி சரி. இப்ப ஏற்கனவே நம்ம நாட்டுல எல்லாம் ஜனத்தொகை கம்மியாயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டேன்னு வச்சுக்கவே, நாடு எப்படி முன்னேறும்? இல்ல, எனக்கு புரியல. நம்மனாலதான் நாடு முன்னேறாம இருக்கு. ஆமா. கல்யாணமாயி நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட கணக்கு போட்டா 8 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. இடையில அப்படி இப்படி நாய் நம்ம கொஞ்சம் பிரிஞ்சிருந்துட்டோம். இப்பதான் சேர்ந்துட்டோம்ல. இன்னும் நம்மளோட அடுத்த சந்ததியை பத்தி யோசிக்காம இருந்தா அது எவ்வளவு பெரிய பாவம். அத்தெல்லாம் டெய்லி கேட்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? என்னால பதிலே சொல்ல முடியல. உன் கண்ணில் விழுந்தேனே, உயிர் முழுதும் தொலைந்தேனே, மழை வந்த பாதையிலே மனசு உன்னை தேடுதே, உன் சிரிப்பில் கரைந்தே